நம சிவாய. வணக்கம் நேயர்களே, அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. இந்த பதிவில் நாம் பார்க்க போவது ஜூலை மாத ராசி பலன்கள். அன்பர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. மேலும் பல சுவாரஸ்யமான ஜோதிட தகவல்கள் இந்த சேனலில் வரப்போகின்றன. அனைத்தும் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். இந்த ஜூலை மாதத்துல பெரிய கிரகங்களின் பயிற்சிகள் எதுவும் இல்லை. குரு பகவான் சனி கிரகத்தின் நட்சத்திரமான பூசம் நட்சத்திரத்தில் இருப்பார். சனி கிரகம் மீனத்துல ரேவதி நட்சத்திரத்துல இந்த மாதம் இறுதியில 27ஆம் தேதி வக்ர நிலையை அடைய போகிறார். செவ்வாய் ஜூலை மாதம் முழுவதும் நட்பாக ரிஷபத்திலையும், சூரியன் 16ஆம் தேதி வரையில மிதுனத்தில் இருந்து 17ஆம் தேதியில் கடகத்தில் நுழைகிறார். மாத ஆரம்பத்துல கடகத்தில் இருக்கும் சுக்கிரன் 5ஆம் தேதிக்கு சிம்மத்தில் பெயர்ச்சி. அதே கடகராசியில் உள்ள வக்ர புதன் ஜூலை மாதம் 7ஆம் தேதியில் கடகத்தில் இருந்து பின்னோக்கி மிதுனத்திற்குள் நுழைந்து 24ஆம் தேதி வரையில் வக்ர நிலையில் இருப்பார். அதன் பிறகு வக்ர நிவர்த்தி ஆகிறார். ராகுவும் கேதுவும் இந்த மாதம் முழுவதும் கும்பத்திலும் சிம்மத்திலும் இருக்கும். இப்படி கிரக நிலைகள் இருக்க, உத்திரம் 2, 3 மற்றும் 4ஆம் பாதங்களிலும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை முதல் 2 பாதங்களும் கொண்ட கன்னிராசி நேயர்களுக்கு உங்க ராசி அதிபதி புதன் வக்ர நிலையில் இருந்தாலும் ராசிக்கு 11ஆம் இடத்துல குருவுடன் சேர்ந்தும், பிறகு 7ஆம் தேதியிலிருந்து 10ஆம் வீட்டில் ஆட்சி பலமாக சூரியனுடன் சேர்ந்த புதாதித்ய யோகம் தருவது என்பது மிகவும் சிறப்பு. இந்த மாதத்துல உங்களுடைய சிந்தனை, செயல்கள் அனைத்தும் தெளிவாக இருக்கும். புதிய சிந்தனைகள் பிறக்கும். உங்க மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். தைரியமாக இருப்பீங்க. 4க்கும் 7க்கும் அதிபதியான குரு லாபஸ்தானத்துல உச்சம். இந்த அமைப்பு உங்களுக்கு இந்த மாதத்திற்கு பக்கபலமாக இருக்கிறது. தொழில் மற்றும் வியாபாரம் என்று பார்க்கும் போது உங்களுக்கு முதலில் வருவது அதே புதன்தான். அவர்தான் 10ஆம் வீடான தொழில்ஸ்தானத்திற்கும் அதிபதி. 7ஆம் தேதியிலிருந்து 10ஆம் இடத்திலேயே இருப்பார். அதனால டல்லாக போய் கொண்டிருந்த தொழில் கூட வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியை பார்ப்பீங்க. குருவும் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தால எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி தரும். புதுசாக ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்க பிளான் போடுறீங்கன்னா அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். கேட்ட இடத்துல இருந்து உதவியும் கிடைக்கும். இயற்கை சுபரான குரு 11ஆம் வீட்டில் இருந்து உங்களை மேன்மைக்கு கொண்டு செல்லும். சூரியனும் 10ஆம் வீட்டில் புதனோட இணைவதால அரசாங்க ரீதியான தொழில்கள், கான்ட்ராக்ட் தொழில்கள், தொழிலுக்கான பேங்க் லோன்கள் எல்லாம் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வேலையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் நன்றாக முன்னேற்றம் இருக்கும். இடமாற்றம் அல்லது டிபார்ட்மெண்ட் மாறணும் அல்லது ப்ராஜெக்டில் ஏதாவது ஒரு மாற்றம் வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அந்த அமைப்பு உங்களுக்கு எளிதாக நடக்கும். அரசு ரீதியான வேலைகள் ஈஸியாக நடந்து முடியும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் சாதகமான காலமாக இருக்கும். பொருளாதார ரீதியாக பார்க்கும் போது ஒரு புறம் வேலை, தொழில், அதில் வரக்கூடிய வருமானம் திருப்திகரமாக இருக்கும். அதே சமயம் 12ஆம் வீட்டில் கேது பல மாதங்களாகவே தேவையற்ற செலவுகளை கொடுத்து வருது. அதோட வரவுக்கு அதிபதியான சுக்கிரனும் 5ஆம் தேதியிலிருந்து கேதுவோட சேர்வதனால அதிக செலவுகள் இருக்கும். சேமிப்பு குறைவாகத்தான் இருக்கும். வருமானம் தொடர்ச்சியாக இருப்பதனால பாதிப்புகள் இல்லை. அடுத்து கன்னிராசிக்கு திருமணம், திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், குடும்பம் மற்றும் காதல் வாழ்க்கை என்பதில் முதலாவதாக திருமணம் பற்றி பார்த்தால் தாராளமாக திருமண பேச்சுக்கள் எடுக்கலாம். சனி 7ல் இருந்து தாமதப்படுத்தினாலும் குரு பார்வை இருப்பதால நல்ல வரன் அமையும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்ட்னர் அமைய வாய்ப்புகள் அதிகம். ஆடி மாதம் ஆரம்பிக்குதேன்னு நினைக்க வேண்டாம். இந்த காலத்துல வரன்கள் தாராளமாக பார்க்கலாம். நிச்சயதார்த்தம் போன்ற காரியங்கள் மட்டும் அடுத்த மாதத்திற்கு தள்ளி போட்டுக்குங்க. கணவன் மனைவி உறவு என்று பார்க்கும் போது இந்த மாசத்துல கொஞ்சம் வாதம், விவாதம், சண்டைகள் இருக்கலாம். பேசி தீர்த்துக்கிற மாதிரியான லெவல்ல தான் பிரச்சனைகள் இருக்கும். குருவுடைய பார்வை இருந்தாலும் சனி கிரகம் அதன் பங்குக்கு கொஞ்சம் வேலையை காட்டணும் இல்லையா? அதனால சின்ன சண்டைகள் வரத்தான் செய்யும். குழந்தை பாக்கியத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சாதகமாகவே இருக்கு. தாராளமாக முயற்சிகள் மேற்கொள்ளலாம். நல்ல செய்தி உண்டாகும். காதல் வாழ்க்கை என்று பார்த்தால் அதுல தான் நிறைய சந்தேகம், எதிர்ப்பு இருக்கும். அவங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் நீங்க போக முடியாம நீங்க சொல்றது தான் அவங்க கேட்கணும்னு நினைப்பீங்க. அப்படி ஒரு குழப்பமான அமைப்பாகவே இருக்கும். கல்யாணம் பண்ணிக்கலாமா, இல்லை விட்டுட்டு விலகிடலாமா, தெரியாத மாதிரி எஸ்கேப் ஆயிடலாமா, இல்லை இப்படியே கண்டினியூ பண்ணலாமா என்ற மனநிலை இருக்கும். ஏன் என்று பார்த்தால் சுக்கிரன் ஒரு புறம் கேதுவோட விரயஸ்தானத்தில் இருக்கு, மறுபுறம் ராசியை பார்த்த மாதிரியே சனி இருக்கு. இவையெல்லாம் சோதனை கொடுத்து கொண்டே இருக்கும். பணத்திலையும் கொடுக்கும், உறவுகளிலும் கொடுக்கும்,
அன்புலையும் கொடுக்கும், காதலிலும் கொடுக்கும். மிக பொறுமையாக இருக்க பாருங்க, அதுதான் நல்லது. அடுத்து கன்னிராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் உங்க படிப்புக்கு முக்கிய கிரகங்களான 4ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு அருமையான இடத்துல இருக்கு. 9ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் மேல் படிப்பை காட்டக்கூடிய 12ஆம் இடத்துல வருகிறார். இடைக்கால படிப்பையும் காலேஜ் படிப்பையும் விரிவுபடுத்தும் 12ஆம் இடத்து சூரியன் புகழை சேர்க்கும் 10ஆம் இடத்துல இருப்பது மாணவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். முயற்சிகள் அனைத்தும் சக்சஸ் ஆகும். மதிப்பெண்களை அள்ளி எடுப்பீங்க. படிப்பதற்காக வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்கள் எளிதில் அந்த வாய்ப்பை பெறுவாங்க. அதற்கான உதவிகளும் கிடைக்கும். இது தவிர கன்னிராசி நேயர்களுக்கு தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். தந்தையை குறிக்கும் 9ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் கேதுவுடன் 12ஆம் இடத்தில் வருவது தந்தையின் ஆரோக்கியம் அல்லது அவருடைய கரியர்ல பிரச்சனைகள் தரலாம். அப்படி இல்லை என்றால் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் உள்ள அன்பான உறவில் பாதிப்புகள் வரலாம். அது பணம் சம்பந்தமாகவோ, சொத்துக்கள் சம்பந்தமாகவோ அல்லது ஆரோக்கிய செலவுகள் சம்பந்தமாகவோ இருக்கலாம். கவனமாக இருப்பது நல்லது. கூட பிறந்தவங்கன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளுடைய உறவுகள் நன்றாகத்தான் காட்டுகிறது. அவர்களுக்கும் உங்களுக்கும் நல்ல உறவுகளே நீடிக்கும். ஆரோக்கியம் என்று பார்க்கையில் சனியின் 7ஆம் இடத்து அமைப்பினாலும் சனி செவ்வாயை பார்ப்பதாலும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், உஷ்ணம், செரிமான கோளாறுகள் போன்ற பிரச்சனைகள் வரலாம். அதே போல சுக்கிரன் கேது இணைவால் கால் பாத எரிச்சல், சிறுநீர் துவார எரிச்சல் போன்றவைகள் வரலாம். கவனமாக இருப்பது நல்லது. கன்னிராசிக்கு இந்த மாதத்தின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, வெளிர் மஞ்சள் மற்றும் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 6 மற்றும் 8ஆம் எண் ஆகும். வழிபட வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் புதன்கிழமைகளில் கருட பகவானுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் கோயிலில் பூஜை செய்வதும், இயலாதவர்களுக்கு உங்களால் முடிந்த வரையில் தானங்களை வழங்குவதும் உங்களுக்கு வளர்ச்சியை கூட்டும். அன்பர்களே, இதுவரை இங்கு பார்த்தது உங்கள் ராசிக்கான இந்த மாதத்தில் வரும் கோச்சார பலன்களே. இது இந்த மாதத்துடைய பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனோடு இதை இணைத்து பார்க்க வேண்டும். உங்க ஜாதகத்துல லக்னம் என்ன, அதோட பலன் என்ன, உங்கள் நடப்பு தசா என்ன, தசா என்பது எந்த கிரகம் உங்களை தற்போது ஆளுமை செய்கிறது என்பதுதான். அப்போ அதோட பலன் என்ன, அதுல வரும் புத்திகால கிரக பலன் என்ன, அதோடு உங்கள் ஜனனகால ஜாதகத்தோட அடிப்படை பலன்கள், இவை அனைத்தையும் சேர்த்து வைத்து அதோட இப்ப நடக்கும் கோச்சார பலன்களையும் சேர்த்து வைத்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்பதான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் உங்கள் ஜாதக பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள இதில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்க நேயர்களே. நான் வேற வேலைக்கும் சென்று கொண்டிருப்பதால நீங்கள் மெசேஜ் பண்ணி கேளுங்க, கால் பண்ண வேண்டாம். உங்கள் மெசேஜுக்கு நான் உடனே பதில் தர முடியாவிட்டாலும் கூடிய விரைவில் உங்களுக்கு பதில் கொடுப்பேன். நானே கால் பண்ணி உங்கள் கூட பேசுவேன். இது ஒரு சிறு கட்டணத்திற்கு உட்பட்டது தான் என்று கூறி தற்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.